மதுரமான இனிமையான சாபகஸ்தான கரும்பு வில்லை கையில் வைத்திருக்கிறாள். அவ கையில வச்சுட்டு இருக்கிறது வில்லு. அது என்ன வில்லுன்னா இனிமையை கொடுக்கக்கூடியது கரும்பு வில். கரும்பு வில்லை கையில வச்சுண்டு அவள் காட்சி தருகிறாள். அப்பரிமித ஆமோத பான சௌபாகியம் அப்படின்னு அதை பிரிக்கணும். அப்பரிமித ஆமோத பான சௌபாகியம். அபரிமிதமான அப்படின்னு அர்த்தம். அளவில்லாத. அபரிமிதம்னா அளவில்லாத அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமோதம் அப்படின்னா அனுபவிக்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம். அனுபவிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதை என்ஜாய் பண்றீங்க, அதை அனுபவிக்கிறீங்க. அதை அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பான சௌபாகியம். அந்த ஆனந்தம் எதனால? அந்த ஆனந்தத்தால ஒரு சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறது. அது எதனால கிடைக்கிறது அப்படின்னா பானத்தால. என்ன பானம்? பஞ்சபுஷ்ப பானம். அப்ப கரும்பு வில்ல வச்சுட்டு இருந்தா பானம் வேணுமோ இல்லையோ, அம்பு வேணுமோ இல்லையோ, அது என்ன? பஞ்சபுஷ்ப பானம். அவ கையில வச்சுட்டு இருக்கிறது, அம்பாளினுடைய கையில கரும்பு வில், பஞ்சபுஷ்ப பானம். அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? அபரிமிதமான ஆமோத, எல்லையில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சௌபாகியம் நமக்கு அந்த கரும்பு வில்லிலிருந்து பஞ்சபுஷ்ப பானத்தை போடும் பொழுது. ஏன் போடுறா? அவ சும்மா பாட்டுக்கு போடுறாளா? அவ கையில வச்சுட்டு அவ போடுறாளா? நாம அவ காலை புடிச்சுக்கிறோம். அதான் அங்க மெயின் திங். நாம அவ காலை புடிச்சுட்டு நியாயமான கோரிக்கைகளை அவகிட்ட வைக்கிறோம். நியாயமான கோரிக்கைகள்னு சொல்லும் பொழுது உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு, அவ்வளவுதான். நான் உன் காலை பிடிச்சுட்டேன், உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீ எதை செய்தாலும் அது நன்மையாகவே இருக்கும்னு நினைச்சு நாம அவளை பிடிச்சுக்கும் பொழுது அவள் நமக்கு தேவையில்லாதவைகளை நம்மிடம் இருந்து விலக்குவதற்காக அந்த பஞ்சபுஷ்ப பானத்தை போடுகிறாள். அப்படி பஞ்சபுஷ்ப பானத்தை அவ போடும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த எல்லையில்லாத சந்தோஷத்தினால நமக்கு ஒரு சௌபாகியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன். அருணாம் அதிசய கருணாம். அருணாம் கருணா தரங்கிதாட்சி. அருணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருணா அப்படின்னாக்க ரெட் கலர், சிகப்பு. அப்ப சிகப்பு இல்லை. அருணா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருணன். என்னமா டிஸ்டர்பன்ஸ்? யாரும் மியூட்ல அன்மியூட். சூரியன் வருவதற்கு முன்பு அருணன் தான் முதல்ல வருது. அப்ப வரும்பொழுது வானம் எப்படி இருக்கும்? நம்ம அது லலிதா சகஸ்ரநாமம் சிந்தூராருண விக்கிரகம். சிந்தூரமும் சிகப்பு கலரும் கலந்த ஒரு கலவை. அந்த கலர்ல முதல்ல வெளியில வரான். அது அருணன். அருணோதயம். அருணன் முதல்ல உதயமான பிறந்தான் சூரியனினுடைய உதயம். அப்ப அதனால்தான் எல்லா இடத்துலயும் அருணாம் அதிசய கருணாம். அம்பாள அப்போ அந்த கலர்ல நம்ம அதிசயமாக உள்ளவள், அதிசயமான கலர் அது. அந்த நிறத்தில் உள்ள அருணை நிறத்தில் உள்ளவள் அவள். அப்பேற்பட்டவள் அதிசய கருணாம். அவளுடைய கண்ணுல அப்படியே கருண கடல் மாதிரி பொங்கி வழிஞ்சின்னு இருக்கு. அப்பேற்பட்ட கருணையை கொண்டவள் அபிநவ குல சுந்தரி. அங்கதான் அம்பாளின் உருவம், அருணன் போன்ற நிறம் எல்லாம். இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவளை பத்தி தியானம் செய்யும் பொழுது இந்த உருவத்தை மனசுல நினைச்சுக்கோங்கிறார். இந்த உருவத்துல குரு என்ன பண்றார்? அகஸ்தியர் கிட்ட சொல்லும் பொழுது இந்த உருவத்தை நீ முதல்ல உன் மனசுல நினைச்சுக்கோன்னு அகஸ்தியர் கிட்ட சொல்றாரு அயகிரீவர். நினைச்சுட்டு தியானம் பண்ணு. அம்பாளை நினைச்சுக்கோ. அந்த மாதிரி நினைச்சுட்டு தியானம் பண்ணா வசதி. உடனே மனசாந்தியை அது கொடுக்கும். உடனே அது மனசாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உருவங்கிறார். அப்படிப்பட்ட அதிசயமான உருவத்தை கொண்டவள், கருணையே வடிவானவள்னு கொடுத்துட்டு அபிநவ குலசுந்தரி. குலசுந்தரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன கொடுக்கிறார்னா, இப்ப குலம் அப்படின்னு வரும் பொழுது 3 விதமாக அதை பிரிக்கிறார் இந்த இடத்துல. என்னன்னா, பகவானுக்குன்னு குலம் தனியாக பிரிக்கப்படுகிறது, மனிதர்களுக்குன்னு குலம் தனியாக பிரிக்கப்படுகிறது, குருகுலம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம். பகவானுக்குரிய குலத்திற்கு உண்டான ஒரு 3 நிலை என்னன்னு பார்த்தோம்னா, ஞாத்தா,
ஞானம், ஞேயம் அப்படிங்கிறது. இது மூணும் சேர்ந்தது குலம். அது பகவானுக்கெல்லாம் சொல்லப்படுவது. சரி, அப்ப நமக்கெல்லாம் சொல்றது அது அந்த குலங்களுக்கு நிறைய டெபினிஷன்ஸ், இது எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் எடுத்து இன்னும் 3 லைன் எக்கச்சக்கமா அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கு. குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுல சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா அப்படின்னு எடுத்துட்டா விளக்கம் கொடுத்துட்டே போலாம். அவ்வளவு விளக்கங்களை இதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட குலத்தில் உள்ளவள் அவள். இந்த அந்த குலத்தை பத்தி நிறைய சொல்லி இருக்கு அதுல. சரி, அப்ப நீங்க மனிதர்களுக்கு அப்படின்னா மனிதர்களோட குலத்துல என்ன, எங்க இருந்து ஞாத்தா வந்தாரு, ஞானம் வந்தது, நியாயம் வந்தது அப்படின்னா இல்ல. மனிதர்களுக்கு உண்டான குலத்திற்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது இது. அந்த அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல இல்ல, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அது எடுத்திருக்கிறது. அம்மா, அப்பா, குழந்தை அப்படின்னு வரும்பொழுது இது மனிதர்களுக்கு உண்டான குலம். சரி, ஆச்சாரியான் சிஷ்யன் வித்யை. ஆச்சாரியன் சிஷ்யன் வித்யை, இது குருகுலம். குருகுலத்தில் உள்ளது. சோ இந்த 2 குலத்திற்கும் அப்பாற்பட்டது அம்பாளினுடைய குலம். அதுதான் குலம் பகவானுக்கு என்று சொல்லப்படுவது. அப்படி ஒரு அழகான குலத்தை, குல சுந்தரி, அந்த குலத்தை கொண்ட அழகான குலத்தை கொண்ட அழகானவளே உன்னை நான் குலசுந்தரியும் வந்தேன் அப்படின்னாவா, குலசுந்தரியும் வந்தே உன்னை நான் வணங்குகிறேன், தியானிக்கிறேன். ஆனந்தமான அபிநவ அமிர்தத்தை வழங்கக்கூடியவள், சௌபாகியத்தை வழங்கக்கூடியவள், அப்பேற்பட்ட அம்பாளே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா பக்தி பண்றவாளாலத்தான் இத சொல்லவே முடியும். இத கிரகிச்சுக்கிறதுக்கு இப்ப யார் கிரகிச்சுக்க போறார்? அகஸ்தியர் கிரகிச்சுக்க போறார். அவர் சொல்லிக் கொடுக்க உபாசனை பண்ண போறவர் ஹயக்ரீவர், உபாசனையை ஏற்றுக்கொள்ள போறவர் அகத்தியர். அம்பாள் சொல்லிட்டா, சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ஹயக்ரீவர் சொல்ல போறார். இப்போ ரொம்ப நாளா பக்தி பண்றவாளால மட்டும்தான் இத சொல்ல முடியுங்கிறார் ஆச்சாரியார். இப்ப ஆச்சாரியார் யாரு? ஹயக்ரீவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி இருக்கார். அப்படிப்பட்டவர் தானே அகஸ்தியர். அப்ப ரொம்ப நாளா பக்தி பண்ணவர் தானே அவர். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு கட்டாயமா கொடுக்கலான்னு அம்பாள் சொன்ன காரணத்தினால் அவருக்கு இப்பொழுது அதை உபதேசம் செய்ய போகிறார். சிவ தம்பதியின் மூலமாக பெற்ற அந்த ஆச்சாரியார், கட்டளையையும் உபதேசத்தையும் பெற்ற அந்த ஆச்சாரியார் இப்பொழுது அகஸ்தியருக்கு அதை சொல்ல போகிறார். ஏன் குரு மூலமா தானே எல்லாம் பண்ணீங்க, அவளே சொல்லக்கூடாதான்னு நம்ம போன வாரமே அதை பார்த்தோம். சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு அதை இப்ப சொல்ல போறார். அதை நாமளும் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதிலிருந்து நம்மளால் இயன்ற அளவு சில ஸ்லோகங்களை சொல்லி அந்த 15 அக்ஷரம், அந்த 15 அக்ஷரத்திற்கும் ஒரு அக்ஷரத்திற்கு 20 நாமாக்கள், அந்த 20 நாமாக்களும் சேர்ந்து தான் 300, அந்த 300க்கு தான் திரிசதின்னு பேரு. இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த ஒரு நாமாக்கும் உள்ள ஸ்லோகங்களை நாம பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம என்ன பண்ண போறோம், இப்ப அதுக்குரிய அர்த்தத்தை பின்னாடி பார்க்க போறோம்.